ஆண்டவர் கள்ளர் குகையாயிருந்த அந்த ஆலயத்தை, அசுத்தமாயிருந்த ஆலயத்தை வியாபார ஸ்தலமான ஒரு இடமாக மாற்றப்பட்ட அந்த இடத்தை சுத்திகரிக்க ஆரம்பித்தார். மக்கள் வரவேண்டிய இடத்திலே வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. அதை சுத்தம் செய்த பிற்பாடு அவர்கள் யாவரும் துரத்தப்பட்டார்கள். துரத்தப்பட்ட நிலையிலே அவரோடு வந்த அல்லது ஆலயத்துக்குள் வர இயலாத மக்கள், இந்த பாலகர்கள், குழந்தைகள், பாமர மக்கள் மாத்திரமல்ல, குருடர், சப்பானிகள் ஆலயத்திற்குள் வந்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. குருடரும் சப்பானிகளும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களை அவர் அந்த ஆலயத்திலே சுத்தப்படுத்தினார். அதை கண்ட இந்த பிள்ளைகள் ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தார்கள். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தார்கள். எத்தனை ஒரு அதிசயமான ஆச்சரியமான துதி அல்லவா! குழந்தைகள் பாலகர் வாயினால் துதி உண்டாக செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா, வேதத்திலே வாசிக்கவில்லையா என்று வேத வல்லுநர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்டார். நாம் கூட நம் உள்ளத்திலே தாழ்த்தின மக்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுத்தம் செய்யும் பொழுது, குறிப்பாக ஆலயத்தை சுத்தம் செய்யும் பொழுது, ஆலயம் என்பது, தேவனுடைய ஆலயம் என்பது ஒருவேளை அது கட்டிடம் அல்ல, நம்முடைய உள்ளம், மக்களுடைய உள்ளம், மக்கள் கூடி இருக்கும் இடம். அந்த இடத்திலே ஆண்டவர் சுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறார். மக்களுடைய வாழ்க்கையை சுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த சுத்தம் செய்யப்பட்ட நிலையிலே நாம் குறைவுகள் நீக்கப்படத்தக்கதாக சுகமளிக்கிறார். மாத்திரமல்ல, அதை கண்ட நாம் சும்மா வாய் மூடிக்கொண்டிருக்காமல் அந்த பாலகரை போல, பிள்ளைகளை போல, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்க அவர் காத்திருக்கிறார். நம்முடைய வாழ்விலே, நம்முடைய சபைகளிலே எவ்விதமாக நாம் ஆராதிக்கும் மக்களாக காணப்படுகிறோம்? ஆண்டவருக்கு துதி செலுத்தும் மக்களாக, உலகத்தை கண்டு அஞ்சாமல், ஒருவேளை அந்த பரிசேயரையோ பிரதான ஆசாரியரையோ அல்லது ஆசாரியர்களையோ கண்டு ஒரு பொருட்டாக எண்ணாமல் துதிக்கும் மக்களாக, சோத்திரிக்கும் மக்களாக அந்த பிள்ளைகள் செயல்பட்டது போல நமக்கு செயல்பட மனம் உண்டா?